ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 இன்ச்சஸோட வெப்போயஸோட பேக் லைட் மாற்ற போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. பேக் லைட் மாற்றுறது சும்மா சாதாரண சின்ன வேலை கிடையாது. அப்படி இப்போ வந்து ஒரு பேக் லைட்டு புதுசு வாங்கி வந்துட்டோம். காலைல நம்ம கிட்டத்தட்ட லைவில் கூட போட்டிருந்தோம். இது தான் கழட்டி அதோட தான் வாங்கி வந்திருக்கோம். ஒரு லைவ் வீடியோ தான், மற்ற மாதிரி எடிட் பண்ணி அந்த போகிறதுக்குலாம் நமக்கு டைமிங் இல்லை. சரி, உங்களுக்கும் மாற்றணும், எப்படி மாற்றுறாங்க, எவ்வளோ கஷ்டம், இது எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நார்மலாகவே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டிப்பு. 1 போச்சு அப்படின்னாலே இப்போ 4மே வாங்கி மாற்றிடுவோம். 1 மட்டும் மாற்ற மாட்டோம். பட் இது 50க்குன்னு இல்லை, எந்த ஒரு நார்மல் ஒரு 32 இன்ச்சஸ்னால் கூட சேம் கண்டிஷன்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 ஸ்டிப்ஸ் இருக்குது. இப்போ காமிக்கிறேன். ஒரு ஸ்டிப் தான் கழட்டிட்டு போயிருந்தோம், சாம்பிள் காமிச்சு வாங்குறதுக்கு. இதான் நம்ம ஆக்சுவலாக கழட்டி கொண்டு போன ஸ்டிப்பு. இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டிப்பு. 4 ஸ்டிப்பையும் ஒன்றா கட்டி மாற்றுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதோட அந்த பேக் சைட் டேப்பு அதெல்லாம் போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணணும். நீங்களே பாருங்கள் மினிமம் எவ்வளோ டியூரேஷன் ஆகுது அப்படின்றத. நிறைய பேர் என்ன சார் பேக் லைட்டு 4 பேக் லைட் மாற்றுறதுக்கு சார் அவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படின்னாங்க. காலைல இதை கலட்டி நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பேக் லைட் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ மாட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இது எவ்வளோ நேரம் டியூரேஷன் வருதுன்னு தெரியல. இது எல்லாமே சம் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கழட்டியாச்சு, 1 2 கழட்டியாச்சு. இந்த 2 கழட்ட வேண்டி இருக்குது. 2லேயுமே 2 ஸ்க்ரூ ஆல்ரெடி கழட்டுறப்ப கழட்ட வரல.
பழசு 3 கழட்டியாச்சு. லாஸ்ட் ஒன். சும்மா ஷார்ப்பானதை எடுத்தேன், சல்லுன்னு சரக்கு ஊசி போட்டு மாதிரி குத்திடுச்சு. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க யாரும். ஆமாம், எல்லாமே பொண்ணு போட்டு மேலே ஒட்டி வச்சுருக்காங்க. நாளையுமே கழட்டியாச்சு, நாளைக்குமே பூசு போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் எங்கே இருக்கோ கரெக்டாக அதே மாதிரி வரிசையாக போடணும். ஒன்று அது கழிச்சு வருது. இருக்கு. ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஆரோ மார்க் படி போட்டாலே போதும். நான் ஆரோ மார்க்கை கவனிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டுமே இது கரெக்டு, ஒன்று மட்டும் மாற்றி போகணும். இப்போ ஜஸ்ட் ஸ்க்ரூஸ் வந்து பண்ணிடுவோம்.
ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிப்போம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ லைட்ஸ் எரியுதுன்றதை பார்த்துடலாம். மாட்டியாச்சு. லைட் எரிய விட்டுட்டு தான் அப்புறம் தான் நம்ம மற்ற இதையும் பண்ணணும். லைட் எரிய வரைக்கும் ஒரு வீடியோ ப்ளஸ் அடுத்து பேக்லைட் பேனல் மாற்றுறது எல்லாம் ஒரு வீடியோவை எடுத்துக்குவோம். ஆனால் இதே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லென்த்தான ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அவ்வளோ தரங்க. இந்த ஒரு 2 அது இப்போ இந்த பெரிய சைஸ்லாம் அங்கே அதுக்கான இங்கே வச்சு சாம்சங் 55 இல்லைங்க 55 40 வரைக்கும் 50 வரைக்கும் மாட்டிருக்கேன். 55 தான் ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசா தெரியுது. என்னால மாட்ட முடியுமான்னு தெரியல. அது போக நம்ம கடையில் அங்கே இடம் பத்தாது. அவர் இடத்துல அது வீடு தான் பக்கத்துல. நம்ம அங்கேயுமே வச்சு ஒன்ஸ் கலட்டிட்டோம்னாலே திருப்பி மாட்ட ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அங்கே இன்னொன்று கழட்டி வச்சிட்டோம்னா திருப்பி அடுத்தடுத்து வேலைகள் வரும். சொல்ல கேட்காம இல்லை, நீங்கள் தரையை நம்ம வீட்லேயே வச்சு கழட்டி மாட்டிக்கோங்க. கழட்டுங்க அதெல்லாம் கரெக்டாக கழட்டி எடுத்து பேனலை கலப்பு நுழைஞ்சு வச்சுருண்டா. அவர் கட்டாயப்படுத்தினால ரொம்ப சொல்ல முடியாமல் புது டிவி வாங்கினாரு. இன்னுமே கொஞ்சம் வயரிங் வேலை முடிக்கல. இப்போ முடிச்சுட்டா அந்த கீழே ஃபுல்லாக பேக் லைட் எரிஞ்சாச்சு. பட் இதுக்கு முடிச்சுட்டு இப்போ அடுத்து மற்றெல்லாம் மாற்ற ஒரு வீடியோ எடுத்து அதான் ஒரு 15 ரூபா கொடுத்துருங்க. நான் ஹெல்ப்புக்கு வந்து நீங்கள் சொல்கிறத சரி, நான் கேட்க மாட்டேன். நீங்கள் 10 ரூபாய்க்கு கூட ஒன்றும் செய்ய முடியாது.